வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டியர் 1 மணி சாட்டு. நாளைக்கு 1 மணி ஷோவுக்கு கெஸ்ஸிங் பார்ப்போம். பாருங்கள் எப்படின்ட்டு பாருங்கள். இது பாருங்கள் ஏ போர்டு. இது பாருங்கள் சி போர்டு. ஏ போர்டு பாருங்கள் 502 502. சி போர்டு பாருங்கள் 136. இந்த இடத்துல சி போர்டு 1 வந்துச்சுன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். 136 சி போர்டு. இந்த ரோட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சி போர்டு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே டபுள்ஸில் இருக்குது. இது பாருங்கள் இங்கே டபுள்ஸில் இருக்குது. இப்போ சி போர்டு 1 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பி போர்டும் பாருங்கள் எப்படி வருதுன்னு. பிசி எப்படி வருதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். பிசி இங்கே பாருங்கள். இது பாருங்கள் ஏபி 01 பிசி 03. அப்படியே மறுபடியும் கீழே பாருங்கள் ஏபி 01 பிசி 03 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா பிசி 03. அதுக்கு பாருங்கள் சி போர்டு பாருங்கள் 01க்கு சி போர்டு மறுபடியும் 0. 03க்கு 2. 06க்கு பாருங்கள் 06க்கு 8 வரணும். அப்படி இல்லைன்னா 4 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெட்டப்படம் நம்பரு எழுதி காட்டுறேன் பாருங்கள். 010. அடுத்து பாருங்கள் 203. அடுத்து 016. அடுத்து பாருங்கள் நம்ம 8 சொன்னோம், 8 4 சொன்னோம். 8 வச்சுக்குவோம். 8 வச்சுக்கிட்டோம்னா 803. இந்த 01க்கு 01 ஆனது மாதிரி இந்த பிசி 03க்கு பிசி 03 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள் ரெட்டப்பட்ட நம்பரு. நாளைக்கு 1 மணிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி வந்து 03. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 803. வாங்க அடுத்து 6 மணி கெஸ்ஸிங் போயிடுவோம். இப்போ பாருங்கள் 6 மணி சாட்டு கெஸ்ஸிங் பாருங்கள் மார்க் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் சி போர்டு 4. அடுத்த நாள் ஏ போர்டு 4.
இங்கே பாருங்க சி போர்டு 9, அடுத்த நாள் சி போர்டு 9. இங்கே பாருங்க சி போர்டு 1, ஏ போர்டு 6. அப்படியே பாருங்கள் சி போர்டு 6. இது நாளைக்கு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பாருங்க சி போர்டு 1 ஒரு நாள் கேப்பு கீழே, ஏ போர்டு 6. அப்படி இங்கே பாருங்கள் சி போர்டு 9, அடுத்த நாளே பாருங்கள் ஏ போர்டு 6. இது சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏ போர்டு 9. அடுத்த நாள் பாருங்கள் சி போர்டு 4, அப்படி ஏ போர்டு 4. அடுத்த நாள் பாருங்கள் சி போர்டு 6, ஒரு நாள் கேப்பு, ஏ போர்டு 1 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பாருங்கள் சி போர்டு 1க்கு ஒரு நாள் கேப் 6. இது கிராஸ் கேப்பு, இங்கே பாருங்கள் இது ஸ்ட்ரைட்டாக கேப்பு, இது இங்கே கிராஸில் வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஏ போர்டு 1 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பாருங்கள் 59க்கு 40. இங்கே பாருங்கள் 41க்கு 69. இங்கே பாருங்கள் 41 ஃபுல் பவர் 96, அதுக்கு 69 96. இங்கே பாருங்கள் 59, அதுக்கு ஃபுல் பவர் 04 40. இந்த இதுக்கு பாருங்கள் 62 ஃபுல் பவர் 17. இதுக்கு பாருங்கள் ஏ போர்டு 1 எடுத்திருந்தோம். இப்படி ஏ போர்டு 1னா பி போர்டு 2 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா 7 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் உங்கள் கணக்கில் என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்படிங்கும்போது ஏபி வந்து 12 17 பார்த்துக்குங்க. இன்னொன்று பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள் 41க்கு ஃபுல் பவர் 96, அதை ரிவர்ஸ் பண்ணி 69. அந்த 41க்கு 96 தான் டைரெக்டு. இங்கே பாருங்கள் 59, அதுக்கு ஃபுல் பவர் 04 டைரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவல்ஸு, இது ஃபுல் பவர் பண்ணி ரிவல்ஸு, இது டைரெக்டு. இந்த 59 பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் டைரெக்டு, இது ரிவல்ஸு.
இப்போ இந்த 62க்கு எப்படி மேட்ச் ஆகும்னு நீங்களே பார்த்துங்க. 62க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 17. அது வந்து பார்த்திங்கன்னா டைரக்டு. ரிவர்ஸ் பண்ணால் 71 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துங்க, இது 6 மணி ஷோ. இது 6 மணி. புரியாதவங்க சாட்டை வச்சு பார்த்துங்க. வாங்க அடுத்து 8 மணிக்கு பார்ப்போம். இது பாருங்கள் 8 மணி சாட்டு. இது எப்படி அடிச்சிருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், இது பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏபி 96, அதை ரிவர்ஸ் பண்ணால் 69. இங்கே பாருங்கள், ஏபி 95, அதை ரிவர்ஸ் பண்ணால் 59. அதெல்லாம் கெஸ்ஸிங் பார்க்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருந்தோம்னா நேற்றுக்கு நம்ம ஏபி 59 சூப்பராக வின் பண்ணியிருக்கலாம். நான் டைரெக்டாகவே கொடுத்துருப்பேன். ஏபி 59 கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஆனால் சி போர்டு 7 கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மாற்றி தான் கொடுத்துருப்பேன் நான். ஆனால் ஏபி 59 கொடுத்துருப்பேன். இது பார்த்துருந்தேன்னா பாருங்கள், இதே இதில் தான் இன்றைக்கான ரிசல்ட்டும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள், அதையும் காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, அந்த 96க்கு 69 திருப்பினதுக்கு மொதல் நாள் மேலே ஏபி 61. அப்படியே கீழே பாருங்கள், ஏபி 83. இது பார்த்திங்கன்னா பவர் டபுள்ஸு. 6க்கு பவர் 1, 8க்கு பவர் 3. இதே ரோடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. இங்கே பாருங்கள், ஏபி 72. அப்படியே பாருங்கள், பிசி 50. காட்டுற பாருங்க. பாருங்கள் மேட்சிங் பாருங்கள், 96க்கு 69, 95க்கு 59. அப்படியே பாருங்கள், ஏபி 61 பவர் டபுள்ஸு, ஏபி 72, பிசி 83, பிசி 50. இது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 50, 61, 72, 83 ஃப்ரெண்ட்ஸ். கெஸ்ஸிங் பார்த்துருந்தோம்னா இன்றைக்கி பிசி வின் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 4 டிஜிட் பாருங்கள், அப்படியே 61க்கு 7. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, அந்த 96க்கு 0, 96 ரிவர்ஸ் பண்ணும்போது 2 சி போர்டு. இங்கே பாருங்க, 95க்கு 7, இந்த 2க்கு பவரு.
இந்த 96க்கு 0வுக்கு பவரு 5 தான் நம்ம கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கெஸ் பண்ணியிருந்தோம்னா 5 கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 மறுபடியும். போட்டியில் உள்ள பாருங்கள், 96 ஆடும்போது உள்ள டபுள்ஸு. இந்த 96க்கு ஒரு 9 வச்சு 99. இங்கே 95 ஆடும்போது டபுள்ஸ் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த 95 திருப்பி 59 ஆடும்போது பாருங்கள், 59, 55, 97. இது பாருங்கள், நம்ம கொடுத்துருந்தோம்னா எப்படி கொடுத்துருப்போம்னா 55, 95ன்னு கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூட்டு ப்ராராக எடுத்திருந்தோம்னா. ஆனால் ஏபி 59 கொடுத்துருப்போம் கெஸிங் பார்த்துருந்தோம்னா. இந்த 50 கொடுத்துருப்போம். இந்த 50 கொடுத்துருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் முன்னாடி போவோம். பாருங்க, 61க்கு 83 அப்படிங்கிற மாதிரி. இந்த 72க்கு நம்ம எப்படி போயிருப்போம், 61, 72, 83, 94ன்ட்டு போயிருப்போம் பிசி. அப்படியே இதிலேருந்து ஒரு நம்பர் முன்னாடி போனோம்னா 50 பிசி. அப்படிங்கும்போது பிசிக்கு பார்த்திங்கன்னா 2 நம்பர் நம்ம கொடுத்துருப்போம். சரி வாங்க, நாளைக்கான 8 மணி கெஸிங் பார்த்துருவோம். பாருங்கள், ஏபி 78க்கு பாருங்க, ஏபி 78க்கு ஏபி 70. சீபோர்டு பாருங்கள், 3க்கு 8. அப்படியே பாருங்கள், பிசி பாருங்கள், 78க்கு 70. இங்கே பார்த்தீங்கன்னா 58 வந்துச்சுன்னா 58க்கு 50, 3க்கு 8 வச்சது மாதிரி இங்கே 4க்கு 9 வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா 958 வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா 8 மணிக்கு. இது நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அவங்க கெஸிங்கில் வரதை ட்ரை பண்ணுங்கள், மேட்ச் பண்ணிக்கிங்க. டியர் கெஸிங் கேட்குறீங்க, டியர் கெஸிங் கொடுக்க முடியல, டைம் இல்லை. டைம் இருந்திருந்தா நம்ம இந்த 59 வின் பண்ணியிருக்கலாம் ஏபி, இந்த பிசி 50 வின் பண்ணியிருக்கலாம். பாருங்க, உங்கள் கெஸ்ஸிங்கில் வரதை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன் கெஸ்ஸிங்கு, டைம் கிடைக்கும்போது போடுறேன். பார்த்துங்க, 8 மணிக்கு வந்து 958. இன்றைக்கி கேஎல்ல கொடுத்ததே பார்த்திங்கன்னா எதுவுமே பாஸ் ஆகலை நம்ம கொடுத்தது. ஆனால் டியர் 1 மணிக்கு கொடுத்தோம், 610 கொடுத்தோம்.
ஆனால் கேஎல்ல பாருங்கள் 510. பிசி பாஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஎல் கெஸிங்க அடுத்து வரும். பார்த்துங்க, பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.